வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அவியல் பார்த்துடலாம் வாங்க. அவியலுக்கு தேவையான காய்கறிங்க எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இதில் நான் பூசணிக்காய், கொத்தவரங்காய், கோவக்காய், வாழைக்காய் இதெல்லாம் தனியாக போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். சேப்பக்கிழங்கையும் கருணக்கிழங்கையும் தனியாக வேக வைக்கணும். இது ஏன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த காயோடு சேர்த்து அது சீக்கிரம் வெந்துடும். இது வேக லேட் ஆகும். தனியாக நீங்கள் வேக வச்சுட்டு நம்ம இதை தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டாக எல்லா காயும் கட் பண்ணிக்கணும். எல்லாமே நீட்டு வாகில் தான் இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற காய்கறிங்களோட இதை நம்ம சேர்த்துடணும். இது 3/4 பாகம் வெந்திருக்கு வருங்க. இப்போ நம்ம தண்ணி திட்டமாக வைக்கணும். இப்போ 2 பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு போட்டுடணும். இந்த கருணக்கிழங்கையும் சேப்பக்கிழங்கையும் சேர்த்துடணும். இப்போ தேவையான அளவு உப்பு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப பண்ணக்கூடாது, உடஞ்சிரும். எல்லாமே காய்கறிங்கெல்லாம் உடையாமல் நீட்டாக இருக்கணும் எல்லா காயும். இப்போ உப்பு 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு. இதோட நம்ம தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இது வேகும் போதே கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நம்ம அதையும் கொஞ்சோட அந்த எண்ணெயோட கொஞ்சம் வேகும். இதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்னா கருவேப்பிலை, அரைமுடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகா, ஒரு 2 சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம், எல்லாத்தையும் நல்லா கொரன்னு அரைக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. அவியலுக்கு கொரன்னு அரைச்சிட்டு இந்த நம்ம எல்லாம் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாம் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து வெந்திருக்கு. இப்போ இதோட போட்டு இது கொஞ்சமாக லைட்டாக அப்படி கலந்துட்டா போகிறோம். இப்போ நம்ம ஒரு இதில் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நல்லா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இப்போ நம்ம இதை வெந்திருக்கு பாருங்கள். அதுலேயே நம்ம தயிர் சேர்த்துடணும். தயிர் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது தயிர் சேர்த்துட்டு நிறைய வேக வைக்கக்கூடாது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, ஒரு பிடி கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அவியலில் போட்டு கலந்துட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க.